இப்போ நம்ம பார்க்க போற கோட் என்னன்னா, பவர் ஆஃப் 2 கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இருக்க பேசிக் ப்ராப்ளம் தான். இந்த இதில பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போகும். இப்போ நம்ம பேசிக்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். கொஸ்டின் என்ன? பவர் ஆஃப் 2 அதாவது அவங்க நமக்கு n அப்படின்ற ஒரு நம்பர் குடுத்துருவாங்க. அந்த நம்பர் n வந்து அந்த நம்பர் n நம்மளால 2 பவர்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போறாங்க. அதுதான் பவர் ஆஃப் n. அதாவது அவங்க குடுத்திருக்க நம்பர நம்மளால 2 பவர் சம்திங்கால நம்மளால அந்த நம்பர எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ண போறோம். அப்படி அது வந்து 2 பவரால எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, நம்ம எஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி முடியல அப்படின்னா, நம்ம நோன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இவ்வளவுதான் லாஜிக். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். n வந்து 8. ஓகேவா? 8ங்கிறத நம்ம 2 பவரால ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். 2 பவர் 0 என்ன? 1. 2 பவர் 1 என்ன? 2. ஈக்குவல் டு 8ஆ? இல்ல. 2 பவர் 3 என்ன? அது 8. ஸோ நம்மளால 2 இன்டு 2 இன்டு 2 8. ஸோ நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியுது. அதனால எஸ். இதே நம்மளால பண்ண முடியலன்னா நோ. இங்க பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் 98. இத வந்து நம்மளால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது 2 பவரால. அதனால நோன்னு குடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கான லாஜிக் வந்து நம்ம பார்க்கலாம். அவங்க சொன்ன மாரி அவங்க குடுத்திருக்க நம்பர்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? n ஈக்குவல்ஸ் டு 8. இது என்ன? நம்ம 2ஆல இதை ரெப்ரசன்ட் பண்ணோம். அதாவது 2 பவரில் ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ இந்த 8 அப்படின்றது எந்த பவரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 2 பவர் 3 நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சது. அதாவது இது வந்து 2. நம்ம இதை கம்ப்யூட்டர் லாஜிக் படி எப்படின்னா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். இது மோஸ்ட்டாக நம்ம கம்ப்யூட்டரில் போடுற லாஜிக்கை விட இது மோஸ்ட்டாக மேக்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான மேக்ஸாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். என்னென்னா நம்ம லாஜிக் படி நம்ம 2வை காமனாக வச்சுக்க போகிறோம். அதாவது 2வை ஸ்டாண்டர்டாக வச்சுக்க போகிறோம். ஒவ்வொரு டைம் நம்ம ரன் பண்ணும்போது 2வை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மேலே தான் நம்ம வந்து அந்த நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம். மேலே இருக்க நம்பரை மாற்றி போட்டு இந்த கொடுத்துருக்க கொஷினில் இருக்கிற எண்ணுக்கு ஈக்குவலாக வருதா நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் திருப்ப சொல்கிறேன். கீழே இருக்க 2 பேஸை அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம மாற்றி போட்டு இந்த 8க்கு ஈக்குவலாக வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ட்ரூ. அப்படி ஈக்குவலாக வரல அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ். புரிஞ்சுதா? செக் பண்ண போகிறோம் மாற்றி போட்டு. அப்படி ஈக்குவலாக வந்துச்சுன்னா ட்ரூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். கீழே இருக்கிற பேஸ் நம்பரை. ஓகேவா? அதாவது 2. இப்போது மேலே நம்ம எது வரைக்கும் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோன்னா இந்த கொடுத்துருக்காங்களே இந்த n டைம்ஸ் நம்ம நம்பரை சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது மேலே இருக்க நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் மாறி போடுவோம். அப்படி போடும்போது இந்த நம்பர் ஃபைண்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி ஃபைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரூங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்படி ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? சிம்பிள். நான் சொன்ன மாதிரி 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன? 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 2 பவர் 0. 2 பவர் 0 என்ன? 1. அப்போ அது நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. ஸோ 2 பவர் 1 ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம போகணும். அப்போ என்ன? 2 பவர் 0 கிடையாது, மாற்றி சொல்லிட்டேன். 2 பவர் 0 நமக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ 2 பவர் 1 போகிறோம். 2 பவர் 1 என்ன? 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8ஆ? கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்பர் போகிறோம். 2 பவர் 2. 2 பவர் 2 என்ன? 4. 4 ஈக்குவல்ஸ் டு 8ஆ? கிடையாது. நெக்ஸ்ட் நம்பர் போகிறோம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 3. 2 பவர் 3 என்ன? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 8. ஸோ இது ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ண சொன்னேன்? ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணேன். ஓகேவா? சிம்பிளான லாஜிக் முடிஞ்சது. பட் ஆனால் இதில் நம்பர் நம்ம வேறு கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 8ன்ற நம்பர் வந்து நமக்கு தெரியும். அது வந்து ஒரு பர்ஃபெக்டான 2ஆல் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அதனால் நான் எடுத்துட்டேன். இப்போது 2ஆல் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத நம்பர் எடுத்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ தான் நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் எதாவது இருந்தால் கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். n ஈக்குவல்ஸ் டு 9 எடுத்துக்கலாம். 9 வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது 2 பவரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாதுன்னு. ஆமாவா? இதை 9 வந்து நம்மளால் 2 பவரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 2 பவர் 3 வந்து 8. ஸோ கண்டிப்பாக 9 வந்து நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இதை அதே லாஜிக் படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக தான் வரும். பட் ஆனால் ஒரே ஒரு சின்னதாக ஒரு இது வரும், உங்களுக்கு சொல்லணும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்காக தான் இது வரேன். ஓகே? 2 கீழே அதே லாஜிக் மாதிரி தான். 2 பவர் 0 என்ன? 1. அது இதுக்கு ஈக்குவலாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் போகணும். 2 பவர் 0 விட்டுருங்க. 2 பவர் 1. 2 பவர் 1 என்ன? 2. அது இதுக்கு ஈக்குவலாக கிடையாது. 2
2 பவர் 2 செக் பண்ணும். 2 பவர் 2 என்ன 4. 4 வந்து இந்த 9க்கு ஈக்குவலாக கிடையாது. 2 பவர் 3 என்ன 2 பவர் 3 8. 8 ஈக்குவலாக கிடையாது. 2 பவர் 4 என்ன 16. இதுக்கு ஈக்குவலாக கிடையாது. இது மாதிரி 5 6 7 8 9 வரைக்கும் போகணும். நம்ம முன்னாடி சொன்ன லாஜிக் படி பார்த்தோன்னா. அப்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக 4 லூப்ஸ் ரன் பண்ணும். இது அதிகமானதுக்கு அப்புறமே நமக்கு தெரியும். இப்போ 16க்கு அப்புறம் போயிடுச்சுன்னு வைங்களேன். 16க்கு அப்புறம் எப்படி நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். 16லேருந்து 17 18 19 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிட்டு வராது. ஏன்னா 2 பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ரன் பண்ணுற லூப் எல்லாமே வேஸ்ட்டு தான். நமக்கு டைம் வேஸ்ட். இதுக்கு பேர் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே நம்மளோட லாஜிக்கை டைம் சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கோடை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக எழுதணும். ஸோ நம்ம கோடு வந்து ரொம்ப நாள் இழுக்காமல் போகும். இப்படி போட்டாலும் நம்ம கரெக்டான ஆன்சர் வரும். பட் ஆனால் ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட் நானோ செகண்ட் வந்து அதிகமாகும். நம்ம வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம கோடிங் பழகிறோம். ஸோ அதை ஸ்டாப் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் என்ன 9. இருங்க கலராக மாற்றிக்கிறேன். கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 9. இந்த 9க்கு மேலே நம்ம இங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம லூப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணால் நமக்கு இந்த இதெல்லாமே ப்ரிசர்வ் ஆயிரும். இந்த டைம் வந்து ரன்னே ஆகாது. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம செக் பண்ணலாம். 1 விட 9 வந்து பெருசா? ஆமாம். 2 விட 9 பெருசா? ஆமாம். 4 விட பெருசா? ஆமாம். 8 விட பெருசா? ஆமாம். 16 விட பெருசா? இல்லை. எப்படியும் இந்த 16க்கு மேலே போகிற நம்பர்லாம் அதிகமாகிட்டே போகும். அதாவது இந்த 9 விட அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல லூப் ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வைங்க. அதாவது இந்த 16 தாண்டும் போது லூப் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டியே வராது. இது எதுவுமே நமக்கு ரன் ஆகாது. ஸோ இவ்வளோதான் 4 லூப் தான் ரன் ஆகும். 4 லூப்பில் 4லேருந்து 5 லூப்பில் நம்ம கோடோட ஆன்சர் கிடச்சிடும். நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும். புரிஞ்சுதா? இவ்வளோ தான் பண்ண போகிறோம். சம்மரைஸ் பண்ணுறோம் பாருங்கள். என்னென்னா நம்ம லூப்பை 0லேருந்து அந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வரைக்கும் ரன் பண்ணுவோம். 0லேருந்து n டைம்ஸ் ரன் பண்ணுறோம். ஆனால் எப்போ நமக்கு அந்த நம்பரை விட அந்த 2ல் இருக்க பவர் அதிகமாக போகுதோ அந்த இடத்துல லூப்பை பிரேக் பண்ணிடுவோம். ஓகேவா? ஈக்குவலாக வந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது வந்து வேறு. ஆனால் அதிகமாக போகும்போது லூப்பை வந்து பிரேக் பண்ணுறோம். எதுக்கு லூப்பை பிரேக் பண்ணுறோம்? டைம் காம்ப்ளெக்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சுதா? இதை நம்ம இப்போ கோடில் பார்க்கலாம் வாங்க. லாஜிக் பார்த்தாச்சு. இப்போ நான் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொன்ன மாதிரி 0லேருந்து n டைம்ஸ் லூப் ரன் பண்ணிக்கிறோம். math.pub இது வந்து உங்களுக்கு ஒரு புது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறேன். மேத்துங்கிறது லைப்ரரி. ஜாவாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு லைப்ரரி. அதுக்குள்ளே இருக்க பவ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஃபங்க்ஷன் மெத்தட் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த math.power ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு பேஸ் வாங்கும். அதுக்கப்புறம் ஒரு மேலே கொடுக்குற பவர் வாங்கும். ஓகேவா? இங்கே லெஃப்ட் சைடு என்டர் பண்ணுறது என்னன்னா பேஸ், ரைட் சைடு என்டர் பண்ணுறது என்னன்னா பவர். அப்போது math.power ஆஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி பேஸ்னா 2 பவர். இந்த பக்கம் நான் வந்து ஐக்கு பதிலாக 3 கொடுத்தேன்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா 2 பவர் 3ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அந்த இடத்துல 3க்கு பதிலாக 4 கொடுத்தோன்னா 2 பவர் 4ன்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். நம்ம வந்து அதோட வேல்யூ என்னன்றது நமக்கு இந்த பவர் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் சொன்ன மாதிரியே 0லேருந்து 2 பவர் 0 2 பவர் 1 2 பவர் 2 அந்த மாதிரி போட்டு n டைம்ஸ் செக் பண்ணுவோம். அந்த ஐயை செக் பண்ணி அந்த 2 பவர் i ஏதாவது ஒரு இதில் இந்த கொடுத்துருக்க நம்பர் வருதான்னு செக் பண்ணுறோம். இந்த இஃப் கண்டிஷனில் நான் லாஜிக்கில் சொன்ன மாதிரி அப்படி வந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதோட கோடு ஸ்டாப் ஆகிடும். அப்படி இல்லை ஒரு டைம் வரல அப்படிங்கும்போது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நான் என்ன சொன்னேன்? டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப குழப்பிக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த இது வந்து உங்களுக்கு புரியாது. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு டைமை வந்து டக்குன்னு நம்ம சுருக்கி போடுறதுக்காக, அந்த கோடு வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிறதுக்காக. சப்போஸ் அதிகமாக போயிருச்சு அப்படிங்கும்போது நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன்ல கோடை, அதுக்கு தான். இது வந்து 2 பவர் i வந்து நம்ம கொடுத்துருக்க n நம்பரை விட அதிகமாக போயிருச்சு அப்படிங்கும்போது இந்த கோடை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த கோடை ஸ்டாப் பண்ணல, இந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இந்த லூப்பை ஸ்டாப் பண்ண உடனே கீழே வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஏன் ரிட்டர்ன் ஃபால்ஸ்? ஏன்னா இந்த ஃபுல் லூப் ரன் ஆயிருச்சு. எனக்கு அதோட அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னால், நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை வந்து 2ஆல். ஸோ அதனால நான் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த கோட் ரன் பண்ணலாம். இது எப்படி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஜிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இந்த கோடை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.